பவானி. வெல்கம் டு பாஸ் டைரி. இன்னையோட சேலஞ்ச் பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச். செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இன்னையோட சேலஞ்ச் பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு டைமிங்கே இல்லைங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் சாப்பிடலாம். யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர். வின்னருக்கு எதுவும் கிடையாது, லூசருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பச்சை மிளகா சாப்பிடணும் எண்டாவது வீடியோல. ஓகே, ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சாப்பிடுங்க. டைமர் ஆன் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஆனா டைமிங்லாம் இல்ல, டைமிங்லாம் எதுவும் கிடையாது. ஆரம்பிக்கலாங்களா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாரு. பூந்து விளையாடுங்க. நல்லா இருக்கு. தண்ணி கூட எடுத்துன்னு வரலையே லூசுங்களா. எப்படியும் தண்ணியே இல்லாம சாப்பிடணும், அதான் தண்ணி குடிக்காம சாப்பிடணும் சொல்லுவேன். புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணுவேன், அதனாலதான் நானே தண்ணி எடுத்து வரல. தண்ணி குடிச்சிருவாங்க. வரமா குடிச்சிட்டு வந்துட்டாங்களாம். எனக்கு அடைக்குதுதான். நான் இதுக்காக குடிக்கணும் குடிக்கல, தாக எடுத்து குடிச்சேன். இந்த பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குது. எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த வாங்கிட்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தவங்க கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷமாகவே பிரியாணி கடை நடத்திட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு 22 வருஷம் இருக்கும். அவ்வளோ இயர்ஸாக வந்து குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிக்கன் பீஸும் நல்லா நிறையா போட்டிருக்காங்க. ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 100 ருபீஸ் தான் இந்த பிரியாணியை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ பெரிய பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் போட்டிருக்காங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க, வேணா அந்த கடையை வந்து ஒரு நாள் ஷார்ட்ஸ்ல போடுறேன், அது என்ன கடை அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இன்னொரு நாள் நான் ஷார்ட்ஸ்ல அந்த கடையை காட்டுவேன். டேஸ்ட் வைஸாகவும் சூப்பராக இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஆமாம், நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு திருப்தியான ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் சேர்வாலாம் ஊற்றி சாப்பிடலாமா? எனக்கும் ஊத்து. தண்ணி எடுத்துன்னு வரல, அடைக்குது. நல்லா ஜெயிக்க போறேன். தோக்குறவங்க எப்படி ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக சாப்பிடணுமா? கடிச்சா கூட போதும், ஓரளவுக்கு கடிச்சா கூட போதும் தோக்குறவங்க. அது எப்படிப்பா ஒத்துக்க முடியா? சரி, ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லா சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது, என்ன முடியாது. கரெக்டான ஒரு நான் சொல்றது ஒரு லூசருக்கு கொடுத்த வரைக்கும் அந்த இதுக்காக சாப்பிடணும். இது வரைக்கும் கேட்கலாம். பவானி தான்ப்பா கம்மியாக சாப்பிட்றா, கம்மியாக இருக்கு. அந்த வின்னர். அப்புறம் எங்கள் சிக்கனை விட்டுட்டு சோறு தான் சாப்பிட்றா, அப்புறம் இப்படி ஜெயிச்சதா ஆகும். பிரியாணி சாப்பிட்டா போதும். அதெல்லாம் கணக்கு கிடையாது, பிரியாணி சாப்பிட்டா இது பிரியாணி சேலஞ்ச். பிரியாணி சாப்பிட்டா போதும் அப்படிலாம் இல்லை, சிக்கனோட சேர்க்கணும், அதான் பிரியாணி. அப்பனா நீங்க வெஜ் பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கீங்க, ஏன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்க? ராஜி தட்டுல காலியா வர மாதிரி தெரியுது. போங்கய்யா, நீங்க வாங்க பாரு. பவானி தான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கா.
பிரியாணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுங்களா? ஃபர்ஸ்ட் தான் சாப்பிட்றேன். ரொம்ப வளர்க்கறதுனால எனக்கு ரொம்ப அடைக்குது. நம்ம தலைவன் சிக்கன் பீஸை கொடுத்து தள்ளி சாப்பிட ரைஸை விட சிக்கன் தான் ஜாஸ்தியாக இருக்கு. இது ஒரு பீஸ் ஃபுல் பீஸா ஒரு கோழியோட தொடையவே அறுத்து போட்டுக்காப்ல. காரமா எனக்கு அப்படி காரம் தெரியல. பவானி வேஸ்ட் எல்லாம் எடுத்து நிறைய சாப்பாடு சேர்த்துட்டு சாப்பாடுலாம் ஒன்று எடுத்துக்க guys. கோழி எப்படி தோல் உரிச்சு கோழி தோலை வேணா திம்பானா? கோழி தோலாம் சாப்பிடலாம் தப்பில்ல. அப்படியே ப்ளீஸ் எனக்கா தூத்துருவா போயிருங்க. தண்டை வாரத்துல தலை வேணும் கூட சொல்லு. உள்ள வா. எக்ஸ்கியூஸ் மீ மே கமிங். அவன் இதுவே இல்லை ஸ்க்ரீன்லேயே வரல. அதான் சொல்ற மாதிரி மேடம் உங்களுக்கு ஸ்க்ரீன் எவ்வளோ தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. சிக்கன் தூவி சாப்பிடலாம். அப்பதான் சீக்கிரமா சாப்பிட முடியும். சிக்கன்லாம் தனியாக சாப்பிட முடியாது. ராஜி வேற கம்மியாக தான் இருக்கு சாப்பாடு. அப்படியே தோத்துட்டா கூட நல்லா இருக்கும். ஏன்னா அவன் பச்சை மிளகாய் சாப்பிட்டுப்பான்னு வச்சுக்கோங்களேன், என்னால் சாப்பிட முடியாது. நான் பச்சை மிளகா சாப்பிட்டு நைட்டு பூரா பாத்ரூம்ல இருக்கணும். இவங்க 2 பேரும் ஜாலியாக தூங்கிட்டு இருப்பாங்க. பவானி பிள்ளைங்க காலியாக வர மாட்டேது. நான் தான் எப்பவுமே சீக்கிரம் சாப்பிட்றேன். அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. ஐயோ ஐயோ போற பார்த்தா நான் தான் மாட்டேன் போல இருக்கேன். ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. தண்ணி வேணும்ப்பா, ரொம்ப அடைக்குது. தண்ணி தரோம் ஆனா பச்சை மிளகாய் சாப்பிட்டுக்கிறீங்களா? முடியல, அடைக்குது ரொம்ப. நானும் வாக் ஓவராகவே நினைக்கிறேன். கமான் ட்ரை பண்ணுங்க. தண்ணி வேணா உனக்கு நீயே போய் எடுத்துட்டு வந்து குடிக்கணும். டைம் நிறைய லாஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. இல்லை தண்ணி குடிச்சா கூட எனக்கு இறங்காது போல இருக்கு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. முடியல என்னால. ஒரு நல்ல பிரியாணி யாருக்கா சாப்பிட வச்சு தைக்கிறடா. நான் தான் வேணா ஏ சாப்பிட்டேன். இவங்க 2 பேரும் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்க பாப்போம். ஒருத்தி தொண்டை வச்சு சாப்பிட போறா போல இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. குத்துற பின்னாடி உள்ள இறங்கும். அவன் சாப்பிட முடியாம சாப்பிட்டு இருக்கான். நல்லா திருப்பி ஏப்பத்தை விட்டத பாரு. நேரம் பார்த்து சேர்வா வேற இல்லையா? ராஜி தான். ராஜி செகண்ட் பிரைஸ். நீ சிரிக்காதாட்டா. வெறித்தனம் கிட்ட வந்து முடிச்சு விட்டுருக்கீங்க. அபிதான் வின்னர். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு வாயில இருக்கிறத சாப்பிடணும். ஃபுல்லா வாயில இருக்கிறது முடிப்பியான். சாப்பிட்டு முடிச்சா 2 பேரும் வாயை கட்டுங்க. அங்க வாய்க்கு போனாலும் பாதி ஜெயிச்ச மாதிரி தாங்க. ஏய் சாப்பிட்டு முடிச்சு யார் ஃபர்ஸ்ட் வாயை ஆன் காட்டுறீங்களோ அவங்க தான் வின்னர். வாய்க்குள்ள சாப்பாடு இருக்க கூடாது. சாப்பாடு இல்ல இருக்கு. காட்டு. அவன் சாப்பிட்டு அவன் வாய் கட்டு. இருக்குடி. இல்ல
நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் நான் தான் ஜெயிச்சேன். first, second இவன், third இவன். மறக்காத பச்சை மிளகாய் சாப்பிடு. கலாட்டா என்னால நீங்க கலாட்டாடுறீங்க. முதல்ல இருந்து வைங்க. ஆமா முதல்ல இருந்து பிரியாணி வைங்க. முதல்ல இருந்து பிரியாணி எல்லாரும் இந்த போடுங்க. சின்ன பொண்ணு எல்லாரும் ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி தான் பானிபூரி சேலஞ்சில ஏமாத்துறாங்க guys. எல்லாரும் வந்து பிளேட்ல இருக்கிறத காலி பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா வாயில இருக்கிறத யார் காலி பண்ணாங்களோ அவங்க தான் நீங்க சொல்லணும். ஆமா நான் தான் ஜெயிச்சேன் பாருங்க. நான் தான். 15 minutes. 15 minutes 14 seconds. நான் முடிச்சு ஒரு 5 minutes இருக்குமா? 12 minutes முடிச்சேன். 12 minutes முடிச்சேன். இல்ல 10. 10 minutes முடிச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் 15 minutes முடிச்சிருக்காங்க. 15.40. I'm the winner. நீ ஏன் கூட இல்லப்பா. ஃபர்ஸ்ட் கீழ வாப்பா. அதிகமா வந்து காம்ப்ளெக்ஸ் நிறைய குடிச்சிட்டாங்க. சரி ஓரா பேசாதீங்க. வா மிளகா சாப்பிடு. ஆஹா. நீ போடி மிளகா ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேருமே ட்ரா தான். சாப்பிடு. ஏய் போடி. ரெண்டு பேருக்கும் இப்ப பாரு. ஐயோ அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே தான் மிளகா சாப்பிடுவேன். ரெண்டு பேரும் ஒரு கடி மிளகா சாப்பிட்டுக்கோங்க வாங்க. இந்தா சாப்பிடு. எல்லாரும் என்ன வச்சு ஏமாத்துறாங்கப்பா. சாப்பிடு நீ நான் தோத்து போனேன். சரி ஒரு பைட் வை. ஆறா நீ தோக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கணும். கடகடன்னு சாப்பிட வேண்டியதானே. இல்ல நான் எல்லாரும் ஏமாத்துறீங்க எனக்கே தெரியுது. ஏய் சரி சாப்பிடு. ஏய் சாப்பிடு. கடிக்கவே இல்லை சாப்பிடு. ஆமா கடிச்சு ஆகும். ப்ளீஸ் பாவா. கடிச்சு சாப்பிடு. ஒரு சிறு துளியாவது கடி. இது சட்னியை போட்டாவே பயங்கர காரமா இருக்கு. இந்த கதெல்லாம் விடாத சாப்பிடு. கடவுளே நீங்க தான் காப்பாத்துங்க. பிஞ்சிரும் சாப்பிடு. நம்ம அக்கா தானே. ஆஹா தேவையில்லை. அந்த அக்காவும் வேணாம் ஒண்ணும் வேணாம் சாப்பிடு. நீ இந்த இது பாரு. டேய் சாப்பிடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த எஜ்ஜில் தானே சாப்பிட போற. இந்த மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்காது சாப்பிடு. இங்க பாருங்களேன் இதை இப்படி கடிச்சு இப்படி வச்சிருக்கான். இது சாப்பிட்ட மாதிரி கணக்கே வந்துச்சா? இதுவே பயமா இருக்குது போ. சாப்பிட்டேன் நான். அது கடிச்சு பிச்சு சாப்பிடு. மேலே போடு. போ நான் சாப்பிட்டாச்சு.